ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ளார் டிசைன் ரொம்ப ஈஸி அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது ரொம்பவுமே ஈஸி, நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட்டும் ப்ரௌன் கலரும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அழகான ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் பிகினர்ஸாக இருந்தால் கூட இது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் 2 மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளாடி ஒரு சக்கரா மாதிரி அந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ரொம்பவுமே ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடை நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டேஸாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கோட வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க, நம்மளோட சேனலில் இருக்குது. அண்டு இப்போ பாருங்கள், இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் சஜஷன்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்டு பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணணுன்னாலும் 9159672563 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளி நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே சிம்பிளி நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ நம்ம மிடில் இருந்து குத்தி அண்டு நம்மளோட அந்த சைட்ஸில் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஈவன் பிகினர்ஸுக்குமே கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் பார்த்தாலே ஓரளவு ஐடியா கிடச்சிரும். பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு, அதுக்கப்புறம் நெக்குக்கு, அப்புறம் உங்களோட குர்த்தீஸ் அண்டு ஈவன் உங்களோட க்ராப் டாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ லைன்ஸை வந்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்களோட நீடில் த்ரெட்டை கோர்க்கும்போது ரொம்ப லென்த்தியாக கோர்க்காதீங்க, மீடியம் சைஸில் கோருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லென்த்தியாக கோர்த்துட்டிங்கன்னா அது வந்து சிக்கு பிடிச்சிடும். ஸோ உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் நீங்கள் மீடியமாக நீங்கள் கோர்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மாடல். அண்ட் இன்னொரு மாடல் நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் இது தான். ஸோ உங்களுக்கு இப்படி போதும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணுறேன். அந்த லைன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேனோ அதுக்கு மேலே எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். அண்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்டு நான் ஃபர்ஸ்ட் மெத்தடும் செகண்ட் மெத்தடும் சொல்கிறேன். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி செகண்ட் மெத்தட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு சொல்லிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட் தான் பிடிச்சிருக்கு. அண்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் அவ்வளோ பிடிக்கல. பட் வந்து ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடும் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ப்ளவுஸஸுக்கு நீங்களே ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களே குட்டி குட்டி டிசைன்ஸ் கொடுக்கலாம். ஸோ உங்களோட சாரியோட கலர் என்னமோ அந்த கலரில் நீங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணலாம், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக கூட பண்ணலாம். ஸோ நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்பிள் இந்த ஒரு மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கூட. ஸோ எல்லா கேப்ஸையும் நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா கேப்ஸையும் ஒரு கேப்பு விடாமல் எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனல் லுக் பாருங்கள். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ்னு சொல்லலாம். எல்லா கேப்ஸையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் சிம்பிளி பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் இதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் 100 ருபீஸுக்கு கீழே பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட செகண்ட் மெத்தட்.
ஸோ இந்த மெத்தட் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி நான் சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன். ஸோ அந்த டாட்டுக்கு உள்ளாடி நீங்கள் வந்து நீடில் குத்தாமல் வெளியே குத்திட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. எகெயின் அந்த டாட்டுக்கு உள்ளே குத்தாமல் இந்த டாட்டுக்கு வெளியே வச்சு நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா மிடில் உங்களுக்கு ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி கிடச்சிடும். ஸோ லைன்ஸ் எதுவும் நம்ம ட்ரா பண்ணலை. லைன்ஸ் ட்ரா பண்ணாமலே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். லைன்ஸ் ட்ரா பண்ணாமல் மிடில் அந்த டாட்டுக்கு உள்ளாடி நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணலை, கொஞ்சோண்டு கேப்பை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இப்படி கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் பாருங்கள். இப்படி தான். ஸோ அந்த கேப்பை விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு ஒரு லைக் குட்டி லில்லி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மினி லில்லி மாதிரி இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இந்த கேப் விட்டு நம்ம பண்ணும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மிடில் டாட்டட் பேட்டர்னில் ஜஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ணால் போதும். ஸோ இதுவுமே நம்ம வந்து கவர் பண்ணணும். பட் நம்ம வந்து மிடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம மிடில் ஸ்டிச் பண்ணோம். எந்த ஒரு மிடில் எந்த ஒரு டிசைன் ஆர் பேட்டர்ன் ஆர் எந்த ஒரு கேப் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். பட் செகண்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் லுக் பற்றி தெரிய வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கலரை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து 30 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 100 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் 90 days சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 days இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை மறக்காமல் ரெகுலராக பாருங்கள். அண்ட் இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா மிடில் தான் குத்த போகிறேன். ஸோ நம்ம மிடில் கேப் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளார்ஸுக்கு மிடில், ஸோ அந்த கேப்பை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு ஸோ அந்த எண்டை பிடிச்சி இந்த மாதிரி 3-4 times சுற்றிட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி உள்ளாடி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி இழுத்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ இந்த மெத்தட் நான் வந்து 2 daysக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பொக்கெட் பண்ணியிருந்தேன், ஒரு ஃப்ளார் பொக்கெட் பண்ணியிருந்தேன் எம்ப்ராய்ட்ரி. ஸோ அதில் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்வளோ தான் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்மளோட லில்லி அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்பவுமே அழகாக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ், ஆரி ஒர்க் டிசைன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஷார்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக ஓப்பன் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த டிசைன் எனக்கு ஓகே, இதோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே நான் ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணால் நேராக அவங்கள வந்து ஃபுல் வீடியோவில் கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, பெல் சிம்பிள். ஸோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துடும். அண்டு நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து எனக்கு நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸோட டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஷார்ட்ஸை பாருங்கள். ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துக்கிட்டால் போதும். அந்த இது ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த த்ரெட்டோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு செட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 rupees தான். ஸோ ஜஸ்ட் 3 rupeesல நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையாலே பண்ணிக்கலாம். நீங்கள் யாரோட ஹெல்ப்பையும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் கையால் பண்ணிக்கலாம். அந்த இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் சஜஷன்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. அண்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.